வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வெற்றி மகாலிங்கம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வெண்ணிலா வீடு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெண்ணிலா வீடு இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, பொதுவாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நட்பு வட்டாரத்துலேயும் சரி, சொந்த பந்தங்கள்லையும் சரி, காப்பி தூள்லையும் சர்க்கரையில் ஆரம்பித்து காரு பைக்கிலேருந்து காசு பணத்துலேருந்து நகை நட்டு வரைக்கும் இரவல் வாங்கிறதும் கொடுக்கறதும் சகஜம்தான். ஆனால் இப்படியான ஒரு இரவல் வாங்கல் கொடுக்கல நடக்கிற ஒரு சின்ன தவறுனால ஒரு குடும்பமே நிர்மூலமாகி நிற்கிறது தான் இந்த படத்துடைய கதை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கோ அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நடக்கிற ஒரு சாதாரண விஷயத்தை தான் ஒரு மையப்புள்ளியாக எடுத்துக்கிட்டு இந்த கதையை பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். ஆனால் படத்தை பார்க்கும்போது ஐயையோ நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கலையடா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வை ஏற்படுத்தினது தான் இந்த படத்துடைய இயக்குனர் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் படங்களில் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழர்களுடைய நடை உடை பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும். அதே போல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியிலையுமே அந்தந்த மொழியுடைய பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும். இப்போ உலகத்தரத்துக்கு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு மல்டி லாங்குவேஜுக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லி கிளம்பி பார்த்திங்கன்னா தமிழ் படமாக இருந்தால் வேஷ்டி ஒரு மாதிரியாக கட்டுவோம். அதே தெலுங்கில் பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரியாக வேஷ்டி கட்டுவாங்க, ஹிந்தியில் வேறு மாதிரியாக வேஷ்டி கட்டுவாங்க. இது எதுக்கு வேஷ்டி கட்டில் பிரச்சனை வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டாமி கூட பேண்ட்டை போட்டுவிட்டு ஜமீன்தார்னு கேரக்டர் பேரை மாற்றி படம் எடுத்துடுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா படம் முழுக்க எந்த நேட்டிவிட்டியில் அந்த கதை நடக்குதுன்றதை மறைக்கிறதுக்காக ஒரு போர்டு கீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, பஸ்ஸு எல்லாத்துலேயுமே இங்கிலீஷில் போர்டை வச்சு விட்ருவாங்க. அப்போ தான் எந்த கலாச்சாரத்தில் இருக்குதுன்றதே தெரியாமல் இருக்குன்ட்டு கடைசியாக பார்த்தா உலக தரத்துக்கும் இல்லாமல் உள்ளூர் தரத்துலையும் இல்லாமல் கலாச்சாரமே இல்லாத ஒரு கலீஜ் படத்தை எடுத்து வச்சுருவாங்க. இப்போ வர்ற பெரும்பாலான படங்கள் இப்படி தான் வருது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் முழுக்க நகரத்தையும் கிராமத்தையும் மாற்றி மாற்றி காமிச்சாலும் எந்த இடத்துலையுமே நம்மளுடைய பழக்க வழக்கம் மாறாமல் நமக்கு அந்நியப்படாமல் இந்த படத்தை முழு தமிழ் படமாக எடுத்ததுனாலேயே இந்த கதையோட நேரடியாக நம்மளை தொடர்புபடுத்திக்கிட்டு இந்த படத்தை ரசித்து பார்க்க முடியுது. இருந்தாலும் படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் படம் போர் அடிக்கலைன்னா கூட இப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்க நினைக்கும் போது திடீர்னு ஒரு எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தி இடைவேளையை விட்டுறாரு இயக்குனர். இந்த திருப்பத்தை சினிமா இலக்கணப்படி படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்தில் வச்சுருந்தா இன்னும் ரொம்பவே ரசிச்சிருக்கலாம் இந்த படத்தை. இடைவேளையில் கொண்டு வந்த இந்த அதிர்ச்சிகரமான திருப்பத்தை அப்படியே அங்கே இருந்த டென்ஷனை படம் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணது தான் இயக்குனருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்துடைய ஹீரோயின் செந்தில், விஜயலட்சுமி 2 பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஆயாவானதுக்கு அப்புறம் கூட அம்மா வயசில் அப்பா வயசுலாம் நடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ஹீரோயின்களுக்கு மத்தியில் இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு செந்திலும் விஜயலட்சுமியும் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கை ஒன்றும் வீண் போகலை. அதே போல் இந்த கதைக்கே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டரில் வர்ற முத்துராமனாக இருக்கட்டும், அவருடைய மகளாக வர்ற சிருந்தாவாக இருக்கட்டும், ஹீரோவுடைய கிராமத்து சித்தப்பாவாக இருக்கட்டும், ஹீரோவுடைய அக்கா புருஷன் ஒரு குடிகார கேரக்டரில் வர்ற 5 கோவிலனாகட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இந்த குடிகார மாமாவை வரக்கூடிய 5 கோவிலன் தான் இந்த படத்துடைய வசனகர்த்தா. அவருடைய வசனம் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாகவும் யதார்த்தமாகவும் அமைஞ்சிருந்தது. அதே போல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக தான் செஞ்சுருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி சுமாராக ஒரு 13 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. தமிழ், தெலுங்கு டப்பிங்கு, இங்கிலீஷு அப்படின்னு சொல்லி 13 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எந்த படத்துக்குமே ஒழுங்கான தேட்டர் செட்டப் கிடைக்கல. அதே போல் இந்த படத்துக்கும் கிடைக்கல. இந்த படத்தை கிடைச்ச தேட்டரில் போய் படம் பார்த்தோம். நாங்கள் போன ஷோவில் மொத்தமே 25 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆமாம், இந்த படத்துக்கெல்லாம் 25 பேருக்கு மேலே வருவான் அப்படின்னு சொல்லி படம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அப்பா இந்த படத்தை 25 பேர் தான் படம் பார்க்குறாங்களா அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அதே போல் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எல்லாருமே கனத்த இதயத்தோட கை தட்டிட்டு தான் வெளியே வந்தாங்க. நீங்களும் கூட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கனத்த இதயத்தோட கை தட்டிட்டு தான் வெளியே வருவீங்க. என்னடா இது, இவன் வாயை திறந்தாலே விளங்காதுன்னு தான் சொல்லுவான், இவனே ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னா இந்த படத்தை உடனே பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி ஏறுறா விட்றா நேராக சிடி கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சிடி வாங்க போயிடாதீங்க. இந்த படம் குடும்பஸ்தர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதனால்
குடும்பத்தோடு போய் தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சி